ஸோ பேஸ்டியன் அப்படின்றது நீங்க வந்து யூ கேன் ரெஃபர் இட் அஸ் அ ஜம்ப் ஹோஸ்ட் ஆர் ஜம்ப் சர்வர். இந்த சர்வர் வழியா நம்ம ஜம்ப் பண்ணி தான் நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்க சிஸ்டம்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இது நம்ம காலகாலமா டெர்மினல் சர்வர்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா விண்டோஸ்ல வந்து டெர்மினல் சர்வீசஸ்னு இருந்தது முன்னாடி. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ரிமோட் டெஸ்க்டாப் செஷன்ஸ் ஆர் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வர்ஸ்னு வந்துருச்சு. இப்போ ஸோ எல்லாமே சேம் தான். ஒரு ரிமோட்ல இருக்கிற மெஷினோடைய டெஸ்க்டாப் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஜம்ப் சர்வர், பேஸ்டியன் சர்வர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நமக்கு அஜூர் பிளாட்ஃபார்ம்ல வந்து என்ன இது பண்றதால என்ன பெனிஃபிட், என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்பர் ஒன் பெனிஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வி நோ நீட் ஆஃப் ஐ மீன் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் தேவையில்லை அந்த சிஸ்டம்க்கு. நம்ம அந்த ஒரு மெஷின் ஆக்சஸ் பண்றோம் இல்லைங்களா, இப்போ நம்ம பேஸ்டியன் வழியா கனெக்ட் பண்றதுக்கு நம்ம அஜூர் விஎம்க்கு பப்ளிக் ஐபி தேவையில்லை ஃபார் யுவர் அஜூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ். ஸோ அப்போ வந்து சிஸ்டம் வந்து இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை. அப்போ வந்து இன்ட்ராநெட்டுக்குள்ளே தான் வந்து அஜூருடைய பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ யூஸபிளாக இருக்கு. தென் வந்து ஆர்டிபி செஷன்ஸும் வந்து நமக்கு தேவையில்லை. ஆர் ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இது ஒரு செகண்ட் பெனிஃபிட். இதனால என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜென்ரலா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ரெகுலரா நடக்கக்கூடிய அட்டாக் இன் ஐடி என்விரான்மெண்ட். இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ன்றது என்னன்னா, இந்த மாதிரி காமனா யூஸ் பண்ணக்கூடிய ஹெச்டிடிபி, ஆர்டிபி, எஸ்எஸ்ஹெச், டெல்நெட் இந்த மாதிரி போர்ட்டை யூஸ் பண்ணி சிஸ்டம்குள்ள வந்து நமக்கு ஆக்சஸ் எடுத்துக்கிறது தான் வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த காமன் வல்னரபிள் போர்ட். ஸோ இந்த காமன் வல்னரபிள் போர்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்றோம், எப்படி வந்து பிளாக் பண்றோம் அப்படின்றது இந்த பேஸ்டியன் கான்செப்ட்ல நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம லெட் மீ டூ தட். ஓகே, இதுக்கு வந்து நமக்கு சில ப்ரீ ரெக்வசைட்லாம் இருக்கு. இப்போ டைரக்டா நீங்க போயிட்டு இங்க பேஸ்டியன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அதோடைய ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேஸ்டியன் சப்நெட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்றது வரும். இந்த இடத்துல நம்ம டிப்ளாய் பேஸ்டியன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட் பண்ணிடும். கான்ஃபிகர் மேனுவலி கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் நம்ம என்னென்ன பண்ணணுன்றது வந்து நமக்கு ப்ராக்டிக்கலா புரிய வரும். ஸோ அப்போ அதை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம மேனுவலா கான்ஃபிகர் பண்ணி இங்க ட்ரை பண்ணும். நீங்க டிப்ளாய் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் ஸ்டெப்ல வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேக் எண்ட்ல தேவையான ஜம்ப் சர்வர் அந்த நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிடும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணாம நம்ம மேனுவலா பண்ணலாம். இப்போ நம்மளுடைய இந்த ப்ராட் VM01 அப்படின்றது இந்த ஸ்பெசிபிக் வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்கு. ஓகே, அந்த நெட்வொர்க்குக்கு தான் இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்டியன் கிரியேட் பண்ண போறோம். இப்போ நமக்கு கான்ஃபிகர் மேனுவலி கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க் எங்க இருக்குன்னு கரெக்டா அந்த லொகேஷன்ல செலக்ட் பண்ணுங்க. ஓகே, யூ ஷுட் நாட் கிரியேட் இட் இன் அ டிஃபரெண்ட் லொகேஷன். அதே லொகேஷன்ல கொடுக்கணும். இதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. பேசிக் கேட்டகரி இருக்கு, ஸ்டாண்டர்ட் கேட்டகரி இருக்கு. பை டிஃபால்ட்டா நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கேட்டகரி தான் சூஸ் ஆகும். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஸ்டியனுடைய பேசிக் கேட்டகரியில வந்து நமக்கு நார்மலா வந்து நம்ம லாகின் பண்ணக்கூடிய கனெக்ஷன் பிரைவேட் கீ யூஸ் பண்ணியோ இல்லை எஸ்எஸ்ஹெச் ஆர்டிபி யூஸ் பண்ணியோ இல்லை கர்பராஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சு ஒர்க் ஆகும். வேறஸ் வந்து இந்த பேசிக் ஆப்ஷன்ல வந்து என்னென்ன விஷயங்கள் ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிஸ்டம்ல இருக்கிற ஆடியோ அவுட்புட் இல்லை வந்து அந்த நேட்டிவ் கிளைண்ட்டை வச்சு யூஸ் பண்றது, ஈவன் வந்து ஹோஸ்ட்டை வந்து ஸ்கேலிங் பண்றது, அப்லோட் டவுன்லோட் பண்றது ஃபைல்ஸ், தென் வந்து காப்பி பேஸ்ட் பண்றது, இதெல்லாம் ஒர்க் ஆகாது பேசிக் ஆப்ஷன்ல. இப்போ நீங்க ஆர்டிபி எடுத்திருக்கீங்க இல்லை வந்து பேஸ்டியன் வழியா சிஸ்டம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா காப்பி பேஸ்டோ அப்லோட் டவுன்லோடோ இல்லை வந்து ஸ்கேலபிலிட்டியோ இல்லை கஸ்டம் இன்பவுண்ட் போர்ட் வந்து நம்ம மாடிஃபை பண்றது அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்ல வராது. பை டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட் தான் சூஸ் ஆகும். அதுதான் வந்து பெஸ்ட்டும் கூட. இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு இப்போ நீங்க ஒரு 500 சிஸ்டம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இல்லை வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் டீம் இருக்காங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விஎம்ஆர் சாரி நாட் விஎம்ஆர் வின்டெல் டீம் இருக்காங்க, லினக்ஸ் டீம் இருக்காங்க, இல்லை அப்ளிகேஷன் வெண்டார்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே லாகின் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேக்ஸிமம் 50 வரைக்கும் போறாங்க. பட் வந்து மினிமம் வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் 2, மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் டு 50 பேஸ்டியன் ஹோஸ்ட். 2 சிஸ்டம்ஸ்ல இருந்து மேக்ஸ் வந்து நம்ம 50 வரைக்கும் போகலாம். பட் அதுக்கு வந்து நமக்கு லிமிடேஷன் இருக்கு. முதல்ல வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஸ்டியனுக்கு சப்நெட் சூஸ் பண்ணணும். அஜூருடைய பேஸ்டியன் சப்நெட் அது வந்து டிஃபால்ட்டா ஒரு நேம் இருக்கு, அந்த நேம்ல தான் அது கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேஸ்டியன் சிஸ்டம்ஸ் வந்து தனியா ஒரு சப்நெட்ல கிரியேட் ஆகும். அதுக்கு பேரே வந்து
Azure Bastion Subnet இந்த மாதிரி கேமல் கேசிங்ல தான் இருக்கும். கேமல் கேசிங்னா என்னன்னா, இப்போ இந்த வார்த்தையை இந்த வேர்டை எப்படி நம்ம எழுதியிருப்போம், Azure ஸ்பேஸ் Bastion ஸ்பேஸ் சப்நெட்னு எழுதியிருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், அந்த டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை அப்பர் கேஸ் வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். இதுதான் கேமல் கேசிங் சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்ல. ஸோ இப்போ நம்ம Azure Bastion Subnet அப்படின்ற மாதிரி தான் இதில் கிரியேட் பண்ணணும். இதே எக்ஸாக்ட் நேம் கொடுக்கணும். மினிமம் நமக்கு ஒரு /26 சிஐடிஆர் வேல்யூனா என்னன்றது நம்ம நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி தரேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு /26 ஆர் அதுக்கு மேல ஒரு லார்ஜர் ரேஞ்ச் இருந்தால் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இப்போ இது நம்ம கிரியேட் பண்ணுவோம். முதல்ல கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், கிரியேட் அ பாஸ்டியன். ஸோ I'll just give it a name. I'll call it as stan bastion 01 அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எந்த நெட்வொர்க்குன்னு கேட்குறாங்க. இந்த ஆர்ஜி ப்ராட் அந்த இதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, டு அசோசியேட் அ வர்ச்சுவல் நெட்வொர்க் வித் பாஸ்டியன் it must contain a subnet with name Azure Bastion subnet and prefix of 26. இதுதான் நான் இப்போ சொன்ன இந்த இடத்துல இதே நேம்ல /26 வேல்யூ இருக்க மாதிரி ஒரு சப்நெட் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் நியூ அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு சப்நெட் புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, I'll just call it as என்ன நேம் கொடுக்கணும், இந்த நேம் அப்படியே கொடுங்க, Azure Bastion subnet. ஓகே, இந்த இடத்துல 10.2.0.0. ஓகே, இந்த இடத்துல ரேஞ்சே நமக்கு 65,000 இது கொடுத்துருக்காங்களா. சரி, ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1.1.0/24 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆனால் மினிமம் உங்களுக்கு /26 இருக்கணும். /26 கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு கம்மியான ஐபிஸ் தான் வரும். இருங்க, அதை நான் கொடுத்து காமிக்கிறேன். /26 கொடுத்தோம் அப்படின்னா 64 IP வரும். இதுவே நமக்கு மோர் தென் எனஃப். 50 மெஷின் நம்ம சூஸ் பண்ணா கூட, இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 50 சூஸ் பண்ணா கூட இதுவே சஃபிஷியன்ட் தான். பட் அகைன் ஓகே 26 கொடுப்போம். ஓகே, we need not go for too much of IP address. இந்த இடத்துல நமக்கு ரேஞ்ச் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுங்க. இந்த இடத்துல 10.1.0.0 ஆரம்பிச்சு 10.1.255.255 வரைக்கும் இருக்கு. நமக்கு 65,000 IP இருக்கு. இதுக்குள்ள நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் லேட்டரா. ஓகே, என்ன அப்படின்றது. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஓகே, இது எக்ஸிஸ்டிங் சப்நெட்ல போய் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இது புதுசா ஒரு சப்நெட், ஒரு VNet கிரியேட் ஆகுது. இன்ஸ்டெட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'll go to the virtual network. ஓகே, இதுல நமக்கு ஸ்டாண்ட் ப்ராட் VNet இருக்கு. இதுல நமக்கு கரண்டா இதோட அட்ரஸ் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்துப்போம். ஓகே, ஓகே 10.0.0 ஆரம்பிச்சு 10.0 வரைக்கும் இருக்கு. ஃபைன், தட் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நமக்கு சப்நெட்ல போயிட்டு நம்ம அதை கிரியேட் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு புது சப்நெட், இதுக்கு நேம் Azure Bastion கொடுத்துக்கிறேன். ஓகே, இது /26 கொடுக்கறதுனால கொடுங்க, இல்லை /24 கொடுக்கறதுனால கொடுத்துங்க. இப்போ நமக்கு 64 IPs கிடைக்கும். கிரியேட் பண்ணிக்கலாம், சேவ். இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த எரர் கிளியர் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டு அசோசியேட் வர்ச்சுவல் நெட்வொர்க் வித் பாஸ்டியன் இட் மஸ்ட் கண்டெய்ன் அ சப்நெட். இந்த நேம்ல ஒரு சப்நெட் இருக்கணும், பிளஸ் இந்த அளவுக்கு அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கணும்னு சொல்றாங்க. திருப்பி நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், எரர் போயிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுல அந்த ரேஞ்ச் செலக்ட் ஆயிடுச்சுங்களா. நம்மளே செலக்ட் பண்ணல, இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா அது ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாஸ்டியனுக்கு நமக்கு பப்ளிக் ஐபி வேணும். உங்களுக்கான பேக் எண்ட்ல இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாஸ்டியன் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாஸ்டியனுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் நமக்கு அசைன் பண்ணணும். அது ஜென்ரலா ஸ்டாட்டிக்கா தான் கொடுப்பாங்க. ஓகே, இந்த பாஸ்டியன் சிஸ்டம்க்கு எப்பயுமே ரெக்கமெண்டட் இட் இஸ் ஸ்டாட்டிக் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி தான் டிஃபால்ட்டா செலக்ட் ஆகுது, மாற்ற முடியாது. ஓகே, நம்ம போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். இப்போ நீங்கள் யாரோ கேட்டீங்க லாஸ்ட் சண்டேவோ இல்லை நேற்று கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி நம்ம ரொம்ப செக்யூராக நம்ம சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் VMwareல VM கன்சோல் எடுக்கிற மாதிரி, ஆர் AWSல செஷன் கனெக்ட், ஆர் சாரி இன்ஸ்டன்ஸ் கனெக்ட், ஆர் செஷன் மேனேஜர் வழியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு கான்செப்ட். இது ஓகே, இது லோட் ஆகிடும் இப்போ நமக்கு. ஓகே, உங்களுக்கு பாஸ்டியன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களால் அந்த இடத்துல அந்த ஸ்க்ரீனில் நமக்கு கனெக்ட் வையா பாஸ்டியன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். ஓகே, let us give it a minute. இது நம்ம விண்டோஸ்க்கும் பண்ணலாம், லினக்ஸ்க்கும் பண்ணலாம். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஆல் தி சிஸ்டம்ஸ். ஓகே, பாஸ்டியன் வழியா நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா டைரக்டா HTTPS வழியா கனெக்ட் ஆகும். உங்களுக்கு RDPO இல்லை SSHO தேவைப்படாது. நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரௌசர் வழியா கனெக்ஷன்ஸ் will happen
via HTTPS. உங்களுக்கு transport layer security by default வந்து செக்யூரா வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். RDP and SSH வந்து தேவையில்லை. So all the connections will happen through transport layer security. By default TLS இது ஆட் ஆயிடும், சர்டிஃபிகேட் ஆட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து போர்ட் 443 வழியாக தான் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இன்கேஸ் நம்ம இது எனேபிள் பண்ணலன்னா எது வழியாக நடந்திருக்கும்? போர்ட் 3389 RDP போர்ட் வழியாவோ இல்லை 22 போர்ட் வழியாக கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ஸ்க்கோ இல்லை வந்து அந்த டிஃபால்ட் வல்னரபிள் போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளாக் பண்ணிடுறோம் இங்க. ஓகே, அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து இப்போ செக்யூரிட்டி குரூப் வச்சு மேனேஜ் பண்ண தேவையில்லை. தனியாக ஃபயர்வாலை வந்து நம்ம போயிட்டு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த 443 வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபயர்வால் செக்யூரிட்டி குரூப் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய இதில் டிஃபால்ட் அலோ ஆயிருக்கும். ஸோ ரொம்பவே வந்து காம்ப்ளிகேஷன் கம்மியாயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ யாராவது வந்து நெட்ஒர்க்ல வந்து எந்தெந்த மிஷின்லாம் வந்து 22ல ஓப்பனாக இருக்கு, 3389ல ஓப்பனாக இருக்கு அப்படின்னு ஸ்கேன் பண்றாங்க, இல்லை போர்ட் ஸ்கேனிங்கோ இல்லை ஒரு ரோக் மலிஷியஸ் அட்டாக்கோ ஒரு மலிஷியஸ் யூசர் வந்து தே ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவர் கம் ஆயிடும். உங்களுக்கு என்ன ஒரு சின்ன இது ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ப்ரௌசர் வழியா கனெக்ட் பண்றதால உங்க ப்ரௌசர் வந்து HTML5 ப்ரௌசரான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. இப்போ மோஸ்டா லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமா இருக்கிற எல்லா ப்ரௌசருமே இட் ஹஸ் காட் HTML version 5 சப்போர்ட். பட் அது இருக்கான்னு மட்டும் வேலிடேட் பண்ணிக்கங்க. இன்கேஸ் நீங்க ஒரு விண்டோஸ் 7ஓ இல்லை அதுக்கு பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அதில் வர டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து இட் மைட் நாட் ஹேவ் கம்பேட்டபிலிட்டி. பட் அதர்வைஸ் லேட்டஸ்டா வந்த எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து இட் வில் ஹேவ் த லேட்டஸ்ட் HTML5 ப்ரௌசர் சப்போர்ட் இருக்கும். ஓகே, இப்போ கிரியேட் ஆயிடும். பேக் எண்ட்ல வந்து இட் வில் கோ அண்ட் கிரியேட் சம் சர்வர்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அதனால வந்து இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, இப்போ பாஸ்டியன்றது இப்ப நம்ம இந்த பாஸ்டியன் வந்து HTTPSன்றதால டெக்ஸ்டா நம்ம காப்பி பண்ணி ஏதாவது கொண்டு போலாம் டெக்ஸ்ட் உள்ள. பட் பை ரைட் ஏதாவது ஒரு ஃபைல் உள்ள கொண்டு பண்ண முடியுமா? பை ஏதாவது அல்டர்னேட் ரூட் இருக்கா? ஸ்டாண்டர்ட்ல பண்ணலாம். ஸ்டாண்டர்ட்ல பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் SKU செலக்ட் பண்ணிருக்கோம், அப்லோட் டவுன்லோட் ஃபைல்ஸ் பண்ணலாம். நீங்க பேசிக் SKU சூஸ் பண்ணாதான் அப்லோட் டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்க சொல்றது புரியுது. இப்போ வந்து வெப் பேஸ்ட் கிளைண்ட்னாலே ஜென்ரலா வந்து காப்பி பேஸ்ட் வந்து நம்ம அதுல கொண்டு போய் பண்ணுவோம். இப்போ ஆனா இது டைரக்டா அப்லோட் டவுன்லோட் ஃபைல்ஸ் ஆப்ஷனே கொடுக்குறாங்க. நான் காமிக்கிறேன். ஓகே, இது என்ன ஒண்ணுன்னா இது வந்து இட் இஸ் a Microsoft managed terminal services solution, managed jump server solution. மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ஜம்ப் சர்வர்ஸ்லாம் அவங்க மேனேஜ் பண்றாங்க. ஓகே, அந்த டெர்மினல் சர்வர்ஸ்லாம் மைக்ரோசாஃப்டே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இப்போ we need not worry about licensing. நேற்று யாரோ கேட்டீங்கல்ல, ஸோ RDP லைசன்சிங், எத்தனை நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், அதெல்லாம் இது வந்து பை டிஃபால்ட்டாகவே கன்கரண்டாக யூ கேன் ஹேவ் 50 கனெக்ஷன்ஸ். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய, ஈவன் நீங்கள் லினக்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் வந்து நிறையவே கன்கரண்ட் கனெக்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அது டெப்ளாய்மெண்ட்டுக்கு. ஓகே, ஐ திங்க் இது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை நவ். இதில் போயிட்டு இப்போ பாஸ்டியன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டில் லோடிங். ஓகே, இஸ் அன் அப்டேட்டிங் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறாங்க பாருங்க, யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் இட் யூசிங் அ லைட் வெயிட் browser based connection without the need for exposing them through the public IP address. நம்ம வந்து IP address அதெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாக அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் வந்து ஒரு செஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது அந்த பப்ளிக் IP address நீங்கள் டைப் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கனெக்ஷன் நடக்கும் அது உங்களுக்கு. ஸோ நம்ம பார்ப்போம். அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. யூ கேன் ஹார்டனிங் நடக்குது இங்க, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் போர்ட் ஸ்கேனிங், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் 0-day எக்ஸ்ப்ளாய்ட், அந்த மாதிரி நிறைய இட் கிவ்ஸ் யூ பெனிஃபிட்ஸ். செக்யூரிட்டி குரூப் காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஃபயர்வால் நிறைய எனக்கு தனியாக போய் ரெக்வஸ்ட்லாம் ரைஸ் பண்ண தேவையில்லை 443 ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபயர்வால் இட் வில் அலோ யூ டு டிராவர்ஸ் த்ரூ 443. ஓகே, ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கனெக்டட் டிவைஸ் இதில் வந்து புதுசாக சிஸ்டம்ஸ் ஆட் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு பாருங்க, ஸ்டாண்ட் பாஸ்டியன் ஹோஸ்ட். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஓகே, நான் மீன்வைல் என்ன பண்றேன், I'll show you how this works. Okay, so பாஸ்டியன் எடுக்கிறோம் அப்படின்னா there is some issue with my hard disk. Okay, let me reshare my screen. Not sure because of temperature or what.
Okay, fine. ஸோ ஒன் மோர் திங், இந்த இதில் வந்து ஒரு யூசர் மட்டும் வந்து ஐ திங்க் ஜேஆர் அப்படின்ற இனிஷியலில் இருக்கிறவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சம்டைம்ஸ் நான் ரொம்ப லேட்டராக தான் கவனிச்சேன். அது ஐ திங்க் யுவர் வீடியோ இஸ் ஆல்சோ கம்மிங் இன் கப்பல் ஆஃப் ரெக்கார்டிங். ஓகே, ஸோ பட் அதுவும் வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. நான் என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னோட சைடில் இருந்தோம். ஓகே, ஃபைன். ஸோ ஹியர் Azure Bastion அப்படின்றது இட் இஸ் a fully managed remote desktop service or platform as a service for terminal services. இது மூலயமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஆர்டிபி எஸ்எஸ்ஹெச் போர்ட் வழியா கனெக்ட் பண்ணாம செக்யூர் போர்ட், அதாவது டிஎல்எஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ஆர் ஹெச்டிடிபிஎஸ் வழியா நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல டயக்ராமேட்டிக்கா உங்களுக்கு அது புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா வந்து இன்டர்நெட் வழியா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஜம்ப் சர்வருக்கு வந்து ஆர்டிபி எடுத்தோ இல்லை வந்து எஸ்எஸ்ஹெச் எடுத்தோ அங்கிருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரா இருந்தது. இப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்டிபி எஸ்எஸ்ஹெச் பதிலா இந்த இடத்துல Azure Bastion சப்நெட் அப்படின்னு ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பேஸ்டியன் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்க இடத்துல இருக்கிற ஜம்ப் சர்வர்னா இதுக்கு நீங்க ஹை அவைலபிலிட்டி மேனேஜ் பண்ணணும், இதுல வந்து பேட்ச் பண்ணணும், இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும், பேக்கப் எடுத்து வைக்கணும், ஆர்எல்ஸ் இந்த டூல்ஸ்லாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம லைசன்ஸை பத்தி கவலைப்பட தேவையில்லை. சிஸ்டம்ஸ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து லோட் இன்க்ரீஸ் ஆகும்போது அடிஷனல் பேஸ்டியன் சிஸ்டம்ஸ் வேணும்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கனெக்ஷன் பண்றதும் இங்கிருந்து ப்ரௌசர் வழியா ஹெச்டிடிபிஎஸ் வழியா பேஸ்டியனுடைய சிஸ்டம் வந்து பப்ளிக் ஐபி வச்சு கனெக்ட் பண்ணிட்டு பேக் எண்ட் வந்து எல்லா சிஸ்டமும் வந்து பிரைவேட்டாவே கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தனியா வந்து உங்களுக்கு பப்ளிக் ஐபி தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் see that. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ். யூ டோன்ட் நீட் SSH ஆர் RDP client. No need for any additional agent or software. எல்லா ப்ரௌசரும் ஒர்க் ஆகும், ப்ரொவைடட் இட் சப்போர்ட்ஸ் HTML version 5. காப்பி பேஸ்ட் சப்போர்ட் ஆகுது, அப்லோட் டவுன்லோட் ஃபைல்ஸும் ஒர்க் ஆகும். ஐ ட்ரை இட், பட் காப்பி பேஸ்ட் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். கன்கரண்டா வந்து 25 RDP செஷன், SSH 50 செஷன்ஸ் வந்து எடுக்கலாம். இது வந்து நம்ம பேஸ்டியன் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு தனியாக அப்ளைன்ஸ் எதுவும் வேண்டாம். யூ ஹேவ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். பப்ளிக் ஐபி வந்து உங்களுடைய பேக் அண்ட் சிஸ்டம்ஸ் எதுவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ஐபி தான் நம்ம வந்து வாங்கணும், ஸ்டாட்டிக் ஐபி தான் வாங்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து சப்போர்ட்டட். நீங்க வந்து டைனமிக் ஐபி யூஸ் பண்ண முடியாது பப்ளிக் ஐபி ஃபார் யுவர் பேஸ்டியன். ஓகே, ஃபைன். ஸோ இப்படிதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். டைரக்டா நம்ம யூசர் வந்து Azure போர்ட்டலில் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். Azure போர்ட்டல் லாகின் பண்ணதுக்கப்புறம் எந்த விஎம் லாகின் பண்ண போறீங்களோ அந்த விஎம் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஸ்டியன் வழியா கனெக்ட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். தென் வில் கம் அண்ட் லுக் அட் தட். பேஸ்டியன் கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இது லோட் ஆயிருந்து முடிஞ்சது அப்படின்னா ஒர்க் ஆகும் பாருங்க. இந்த இடத்துல நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல லாகின் பண்ணிருக்கணும். அஜூரோட போர்ட்டல்ல லாகின் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஒர்க் ஆகும். அதாவது உங்களுடைய கீ பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கு லினக்ஸ்க்கு அப்படின்னா அதுவும் கொடுக்கலாம், பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ரெண்டுமே இங்க ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் ஓப்பன் இன் நியூ ப்ரௌசர் டேப் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு புது டேபா ஓப்பன் ஆகும், இல்லாட்டி இங்கே ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம தனி டேபாவே ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், we have not installed any extension in browser, we have not used SSH or RDP. instead என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ரௌசருக்குள்ளே வந்து ஒரு இன்பில்ட் VMwareல எப்படி நீங்க ஹோஸ்ட் கிளைண்ட் வழியாவோ இல்லை vCenter வழியாவோ லாகின் பண்ணீங்களோ அந்த மாதிரி நமக்கு இங்க லாகின் ஆகுது. பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்துட்டேனா? ஓகே, இந்த இடத்துல அலோ கொடுக்குறேன், காப்பி பேஸ்ட் ஆஃப் இதுக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த கனெக்ஷன் இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும், ஏன்னா நான் வந்து ஆக்சுவல் கன்சோலுக்கு போயிட்டோம். இப்போ இந்த இடத்துல போனோம் அப்படின்னா லெட் மீ ட்ரை. ஏன்னா வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து இந்த இடத்துல நீங்க ஏதாவது டைப் பண்ணிட்டு இங்க இருந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். பட் ஆன் த அதர் சைட் ஃபைல்ஸும் இங்க அப்லோட் ஆகணும். இப்போ ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல இருக்கிறதால லெட் அஸ் கிவ் இட் a try. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இருங்க.
Azure Bastion upload files. ஏன்னா இது வந்து ரீசெண்டா ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னா AZ network bastion RDP command வச்சு பண்ண சொல்றாங்க. ஓகே ஸோ இன்னும் கிராஃபிக்கலா அவங்க கொடுக்கல. ஓகே பட் ஆனால் சப்போர்ட்டட் பட் யூ ஹேவ் டு யூஸ் கமாண்ட் லைன். ஆனால் இது கொடுத்துருக்காங்க பாருங்க Azure Bastion now supports file transfer via native client. ஓகே இது நான் ரீசெண்டா ஒரு என்விரான்மெண்ட்ல பண்ண மாதிரி ஞாபகம் பட் லெட்ஸ் ட்ரை. என்ன பண்ணணும் அதுக்கு வித் the new Azure Bastion native client. ஓகே 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 Bastion clientனே ஒரு டூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அது மூலியமா காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஸோ அது இன்னும் பப்ளிக் ப்ரிவியூவில் தான் இருக்குது, இன்னும் ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு வரல. ஸோ நம்ம இப்போ நேட்டிவ் கிளைண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ அப்லோட் டவுன்லோட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யாருக்கு கொஸ்டின் கேட்டால் நான் நோட்டீஸ் பண்ணல. ஸோ ஃபார் யூர் கொஸ்டின் வந்து சப்போர்ட்டட் இப்போ ரீசெண்ட் இது பாஸ்டியன் கான்செப்ட்ல. ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரௌசர் வழியாகவே கனெக்ட் பண்ணி நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ல இருந்து பாஸ்டியனுக்கு வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. நார்மல் RDP SSHலாம் யூஸ் பண்றது கிடையாது இப்போ. ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டான் வெங்கட் ஸ்டான் இதுல எப்படி லோட் ஒர்க் ஆகுங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி லோட் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், மல்டி யூசர்ஸ் இல்லாட்டி மேபி கைண்ட் ஆஃப் லோட் பேலன்சிங் கான்செப்ட் கேட்குறேன் இந்த சர்வர்ல பாஸ்டியன்ல. பாஸ்டியன் வந்து அதை நீங்க செக் பண்ண முடியும். இப்ப நான் பாஸ்டியன் போனேன் அப்படின்னா இது தனியாவே இது ஒரு சர்வீஸ் நீங்க மேனேஜ் பண்ண கொடுக்குறாங்க உங்களுக்கு. இது ஈவன் தோ இட்ஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ். இதுல போய் நீங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய செஷன்ஸ் வந்து யாரும் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க யாரையா டெர்மினேட் பண்ணா கூட டெர்மினேட் பண்ணலாம். லோடு வந்து எனக்கு இந்த ஒரு யூசர்லாம் வந்து ரொம்ப நேரம் ஐடியலா இருக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ அ லோட் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. அதுக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்க. இப்போ இதை போயிட்டு நான் இந்த செஷனை வந்து அவரை டிஸ்கனெக்ட் பண்ணா டெலிட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே கான்ஃபிகரேஷன் போய் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ எல்லாமே லெஜிட்டிமேட் கனெக்ஷன். ஓகே ஓகே இங்கே தான் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட். ஓகே ஃபார் யுவர் கொஸ்டின் வந்து நீங்கள் இடத்துல ஆட் பண்ணிக்கலாங்க. நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே 50 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே இன்கேஸ் வந்து லோடு டச் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லாட்டி செஷன்ஸ் நிறைய ஐடில் செஷன் இருக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். குரூப் பாலிசி வழியாக நம்ம வந்து டைம் அவுட் செட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் ஆல்சோ ஹேண்டில் இட் ஹியர். ஓகே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. IP based connection, native client support, shareable link இதெல்லாம் எனேபிள் பண்ணிப்போம். ஓகே இதுதான் அந்த ஆப்ஷன் அவங்க சொல்றது. ஓகே ஸோ அந்த அப்லோட் டவுன்லோட் ஃபைல்ஸ் பண்றதுக்கான ஆப்ஷன். இப்போ நான் இந்த செஷனை நான் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு இதை ஓகே அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. ரெஃப்ரெஷ் பண்ணி லாகின் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஸோ bastion should be initiated only from the Azure portal. ஓகே ஸோ அது டைம் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி போய் நான் கனெக்ட் பண்றேன் அந்த சிஸ்டமை. கொஸ்டின் இருக்குங்களா கேளுங்க. இப்போ நம்ம பாஸ்டியன் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நம்ம சர்வர் RDP எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம்ல தனியா? ஆமா நீங்க RDP ஒர்க் ஆகும். பட் இன்கேஸ் நீங்க வந்து பப்ளிக் IP ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா RDP எடுக்க முடியாதுல இந்த டைரக்டா இந்த சிஸ்டம்க்கு வந்து. இப்ப நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தோம், பப்ளிக் IP இருந்தது, அதனால நம்ம நெட்வொர்க்ல இருந்து RDP எடுத்துட்டோம். ஆனா நம்ம என்விரான்மெண்ட்ல வந்து பப்ளிக் IP ரிமூவ் பண்ணிட்டு பிரைவேட் IP ஸ்டாட்டிக்கா அசைன் பண்றோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் தானே? நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு மேனேஜ்மெண்ட் ஜம்ப் போஸ்ட் இருக்கு அப்படின்னா சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பாஸ்டியன்ல வந்து இப்போ உங்களால வந்து அப்ளிகேஷன் டூல்ஸ் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது வந்து மேனேஜ் சர்வீஸ் கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சினாரியோக்கு போயிடுவாங்க. அதாவது இன்னொரு உள்ளுக்குள்ள வந்து அந்த சப்போர்ட் டீம் கேட்கறதுக்கு வந்து தனியா கொஞ்சம் ஜம்ப் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து மேனேஜ்மெண்ட் சப்நெட்னே கொடுத்து அந்த இடத்துல 1-2 ஜம்ப் சர்வர் மட்டும் ஆட் பண்ணிட்டு அங்கேருந்து நீங்க RDP எடுத்து இங்கேருந்து நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சில டூல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சிடெக்ஸ் கிளைண்ட்டோ இல்லை ஒரு AD மேனேஜ்மெண்ட் கிளைண்ட்டோ இல்லை சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு ஜிட்ஹப்போ இல்லை ஜிட் கனெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மிஷினில் வந்து டெவாப்ஸ் டூல்ஸோ இல்லை நீங்கள் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய SQL கிளைண்ட் ஆர் வாட் எவர் அந்த டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாகவும் சிஸ்டம்ஸ் போடுறாங்க ரொம்பவே பெரிய என்விரான்மெண்ட்ல. ஓகே இன்கேஸ் உங்களுக்கு டூல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மிஷின் வந்து வெறும் ஜஸ்ட் வந்து உள்ளுக்குள்ள என்விரான்மெண்ட்குள்ள வரதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு நீங்க இன்கேஸ் ஏதாவது ஸ்பெசிபிக் கிளைண்ட்ல இருந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க தனியா ஜம்ப் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அது சொல்யூஷனிங் பண்றாங்க. ஓகே ஸோ இது அப்டேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து அந்த பேசிக் டு ஸ்டாண்டர்ட்லேயே சில ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணோம்ல, அது எனேபிள் பண்ணதுக்கு வந்து பாஸ்டியன் சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகுது. ஆக்சுவலா டவுன் டைம் இருக்கு அதுக்கு. இடத்துல அப்டேட்டிங் காமிக்குது பாருங்க. ஸோ அதனால டவுன் டைம் வாங்கிட்டு தான் இது பண்ணோம்.
பட் அகைன் இதனால என்ன இம்பாக்ட்னா உங்களால லாகின் பண்ண முடியாது அந்த சிஸ்டம்ஸ் வந்து அது அப்டேட் ஆகுற வரைக்கும். ஆல்டர்னேட்டா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆர்டிபி வழியா லாகின் பண்ணலாம். ஓகே, இது வந்து ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் கிடையாது, அப்ளிகேஷன் எதுவும் டவுன் ஆகாது. இது வந்து ஒன்லி ரிமோட் மேனேஜ்மெண்ட் ஃபார் அந்த பீரியடுக்கு வந்து டவுன் ஆகுது, இம்பாக்ட் ஆகுது. ஸோ கனெக்ஷன் யூசிங் அந்த பாஸ்டியன் புது அந்த ஐபி பேஸ்ட் கிளைண்ட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸ். ஓகே, அதுதாங்க சொல்றாங்க. ஓகே, யூசிங் நேட்டிவ் கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் டவுன்லோட் பண்ண முடியுது பாஸ்டியனுடைய டூல் யூஸ் பண்ணும்போது. ஓகே, இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பண்ணாலுமே இந்த இடத்துல வந்து தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு யூஸ் அந்த அஜூரோட சிஎல்ஐ. ஓகே, நான் அஜூரோட சிஎல்ஐ எல்லாம் சொல்லி தரல. ஸோ அது சொல்லி தரும்போது வேணா இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஃபைல்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டாக அது வந்து லாஸ்ட் இயரே கொண்டு வந்துட்டாங்க. பட் நான் அதை அப்லோட் பண்ணி பார்த்ததில்ல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம இது கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டெர்மினேட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். சரி, அந்த இது செஷனை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வி ஹவ் காட் ஒன்லி 10 more minutes. இன்னும் ஒரு புது டாபிக்ல நான் இன்னைக்கு ஆட் பண்ண விரும்பல. ஓகே, ஸோ வி ஆல்ரெடி ஹேவ் டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ். நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வந்து வர்ச்சுவல் மெஷின் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே, இன்னும் வி ஹவ் காட் a lot of ground to cover. இந்த கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. மீன் வைல் இது அப்டேட் ஆகிற வரைக்கும். எனக்கு ஒரே ஒரு டவுட். சார், இந்த இன்ஸ்டன்ஸ் கவுண்டர் 2 போட்டுக்கிறீங்க இல்லையா? இந்த கிரியேட் பாஸ்டியன் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணி. ஆமாங்க, ஆமா. அது வந்து லோட் அதிகமாச்சுன்னா 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுங்களா இல்ல எப்படி? அது ஐபி அட்ரஸ் இல்ல, இப்போதைக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே இப்போ 2 கிரியேட் ஆயிருக்கு. அது ஓகே, நீங்க அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இங்க போயிட்டு நம்மளுடைய நெட்வொர்க்ல போய் பாருங்க. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இதுல போயிட்டு வர்ச்சுவல் ஓகே, இங்க நெட்வொர்க் இல்ல. ஓகே, நெட்வொர்க் வர்ச்சுவல் நெட்வொர்க்ல போயிட்டு வர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ்ல போயிட்டு இந்த இதுல உங்களுடைய கனெக்டட் டிவைசஸ்ல போய் பாருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாஸ்டியன்ஸ்னுங்க இருக்குங்களா? ஸோ இதுல ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் கனெக்டட் டிவைசஸ்குள்ள எத்தனை இது ஆட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அதுலயுமே வந்து நமக்கு இந்த இடத்துல கனெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போயிட்டு இருக்கு, அந்த பேக் எண்ட்ல எனேபிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 சிஸ்டம்னா 2 இது ஆட் ஆயிருக்கு. 2 சிஸ்டம் வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ண போறாங்க. இப்போ உங்களுக்கு இதை விட அதிகமா உங்களுக்கு லோட் பத்தல அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் அப் டு 50 சிஸ்டம்ஸ் இன் திஸ் சப்நெட். 50 VMs வந்து பேக் எண்ட்ல கிரியேட் ஆகும் உங்களுக்கு. ஓகே, கரண்டா இப்போ 2 தான் கிரியேட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாங்க அவங்களே. ஆமா ஆமா, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து பேக் எண்ட்ல வந்து அந்த செட் ஆஃப் இப்போ வந்து ஒரு கிளஸ்டர்ட் சிஸ்டம்ஸ் மாதிரி அந்த ரிமோட் டெஸ்க்டாப் சர்வர்ஸ் வந்து 2 கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க அதை 50 வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். யூ கேன் இன்க்ரீஸ் இட் அப் டு 50. ஓகே, தேங்க்ஸ். ஃபைன். ஸ்டான் சொல்லுங்க. சாரி, இப்போ ஆர்கிடெக்சர்ல பாஸ்டியன் வந்து மேனேஜ்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது எங்களுக்கு வந்து அக்சஸ் இல்லை. அதாவது they give that subscription details to the vendor. அப்போ அதுல என்னென்ன ஆட் பண்ணுவாங்க? இப்போ நான் விஎம் இருக்க மட்டும் தான் விஎம் கிரியேஷன் வந்து லைனக்ஸ், யூனிக்ஸ், சாரி உபாண்டு, மைக்ரோசாஃப்ட் விஎம்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நாங்க கொடுத்துருவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அவங்க எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க பாஸ்டியன் யூஸ் பண்ணி? இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன பர்மிஷன் கொடுக்கும்? ஓகே, வேல் சி, ஒரு அப்ளிகேஷன் டீம் வந்து என்னைக்குமே சர்வர் ஆக்சஸ் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, அது வந்து சர்வர் லெவல்ல ஓஎஸ் லெவல் ஆக்சஸ் பண்றது சப்போர்ட் டீம் தான் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க தான் வந்து யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேட்சிங் ஆர் மானிட்டரிங் ஆர் பேக்கப் whatever டூல்ஸ் யூ வாண்ட் இன்ஸ்டால் நீங்க தான் பண்ணுவீங்க சப்போர்ட் டீம். இன்கேஸ் வந்து அப்ளிகேஷன் டீம் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு வெண்டார் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிவ் அதே ஷேரபிள் லிங்க்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வழியா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து டெம்பரரியா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கலாம். அந்த லிங்க் வழியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விஎம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் டீமுக்கு வந்து டெம்பரரி ஆக்சஸ் தான் கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி முடிக்கிற வரைக்கும். ஜென்ரலா வந்து அப்ளிகேஷன் டீம் வந்து சர்வர் லெவல் ஆக்சஸ் வந்து ரொம்பவே ரேரா தான் கொடுப்பாங்க. அது வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் டீம் வந்து சர்வர் லாகின் ஆக்சஸ் இருக்கும். இல்லாட்டி எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும் சிஸ்டம் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் டிசிஎஸ் ஆர் விப்ரோ ஆர் எனி கம்பெனி, அந்த கம்பெனி தே வில் நாட் அலோ another vendor to have full control on the OSR சிஸ்டம்ல வந்து லாகின் பண்ண விட மாட்டாங்க. That is not a good practice actually. Okay, thank you. No issues.
ஓகே, அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே, பட் எதுக்காக அது நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா, we are trying to just try out அந்த copy paste of, I mean upload download of files. Okay, so இது வேற எதாவது questions இல்லைன்னா I think you guys can start. Let's see one more time. ரொம்ப டைம் ஆச்சு. அந்த இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 2 ன்னு சொல்றோம் இல்லீங்களா, அது எதை ரெஃபர் பண்ணுது எக்ஸாக்ட்டா? நம்பர் ஆஃப் ஜம்ப் சர்வர்ஸ். சோ ஒரு என்வைரன்மென்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மேக்ஸிமம் 50 தான் வாங்க முடியுமா? இல்ல ஒரு பர்టిక్యులர் VNetக்கு 50. ஓ ஓகே ஓகே ஓகே. நான் அதான் நினைச்சேன், எப்படி ஒரு பெரிய என்வைரன்மென்ட் எப்படி 200 சர்வர் இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்க? இல்லைங்க ஸ்ரீ, இது வந்து ஒரு நெட்வொர்க், ஒரு VNetக்கு ஒரு பாஸ்டியன் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதுல வந்து ஜென்ரலா 1-2 தான் நமக்கு. இப்ப சின்ன ஒரு 2-3 அப்ளிகேஷன் தான் இருக்கு அப்படின்னா ஒரு 50 சர்வர் 100 சர்வர் இருக்குன்னா ஒரு 2 சர்வர் போதும். இன்கேஸ் வந்து 500 சர்வரை வந்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கீங்கன்னா 50 பாஸ்டியன் வரைக்கும் நீங்க போகலாம். இல்ல 1000 2000 VMs ரன் ஆகுது அப்படின்னா 50 பாஸ்டியன் வரைக்கும் போவீங்க அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்ல. இன்கேஸ் வந்து வேற VNetல வந்து உங்க சிஸ்டம்ஸ் வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிருக்கீங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு அப்படின்னா தனித்தனியா பாஸ்டியன் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நிறைய ரீஜனல் சப்போர்ட் டீம்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆஃப் ஷோர் டீம்ஸ் இருப்பாங்க. இந்தியாலையும் சப்போர்ட் பண்ணுவீங்க, யூரோப்லயும் சப்போர்ட் பண்ணுவீங்க, சவுத் அமெரிக்காலையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தனித்தனியா வந்து பாஸ்டியன்ஸ் எனேபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஓகே, உங்க क्वेश्चन ஆன்சர் வந்து இட் இஸ் நம்ம அந்த பாஸ்டியன் சப்நெட் வெச்சு தான் பர் சப்நெட்டுக்கு வந்து 50 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம அலோ பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம பேஸ்ட் ஆன் ரிக்வயர்மென்ட் வெச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து சார்ஜபிள் பை ஹவர்னு போட்டுருக்காங்க இல்லீங்களா? ஆமாங்க. இப்ப நான் வந்து இது பாஸ்டியன் வந்து நான் சிஸ்க லாகின் பண்றேன். அப்ப டிஃபால்ட்டா 5 ஹவர்ஸ் வச்சிடுறேன். பட் எனக்கு 3 ஹவர்ஸ்ல நான் ஆக்டிவிட்டி இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். சோ அந்த ஐடியல் டைம் இல்ல நான் யூஸ்ட் அந்த 2 ஹவர்ஸ்னு இருக்கு இல்லீங்களா, அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்களா இல்ல அது வந்து இட்ஸ் நாட் இன் யூஸ்னு சார்ஜ் பண்ண மாட்டாங்களா? ஓகே ஸ்ரீ, ஸோ தி கொஸ்டின் வந்து குட் கொஸ்டின். ஆனால் வந்து இப்போ நம்ம இது எப்படி நம்ம பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து யூ வாண்ட் டு ஹாவ் எ ஹைலி அவைலபிள் ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் சொல்யூஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆர் டெர்மினல் சர்வீசஸ் சொல்யூஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஹாவ் மல்டிபிள் VMs. அந்த மல்டிபிள் VMஸை நீங்கள் வந்து அந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த டூல்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே இன்ஸ்டால் பண்ணுறது, தென் வந்து லைசன்ஸ் வாங்குறது, தென் அந்த OS உடைய பேட்சிங், மானிட்டரிங், பேக்கப் எடுத்து வைக்கிறது, ஆர் வாட் எவர் மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட், இதெல்லாம் வந்து இட் இஸ் காஸ்ட். ஓகே, வேற இங்கே வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? உங்களுக்கு இட் இஸ் எ மேனேஜ்ட் ரிமோட் டெஸ்க்டாப் சொல்யூஷன். இட் இஸ் எ மேனேஜ்ட் பாஸ்டியன் சொல்யூஷன். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது உங்களுக்கு? இதுல வந்து லைசன்சிங், அந்த மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட், அந்த மல்டிபிள் VMஸை நீங்க வந்து மேனேஜ் பண்றது, ஆர் ஹை அவைலபிலிட்டி கொண்டு வரது, இந்த டவுன் ஆச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் தான் ரெஸ்பான்சிபிள். அவங்க வந்து அதை ஹைலி அவைலபிளா வச்சிருக்கணுன்றது அவங்க இது பண்றாங்க. ஸோ irrespective ஆஃப் யூ யூஸ் இட் ஆர் நாட், யூ ஹேவ் டு பே ஃபார் தோஸ் பாஸ்டியன் சர்வீஸ் பர் அவர். இது நீங்க எப்படி பார்த்தாலுமே நீங்க இந்த இடத்துல வந்து அந்த VM ரன்னிங் காஸ்ட் வரதானங்க போகுது உங்களுக்கு. நீங்க இந்த இடத்துல 2 VM 3 VM யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த RDP சர்வர் நீங்க எடுக்கல, நான் RDP எடுக்கல இன்னைக்கு ஃபுல்லா எங்க டீம் வந்து வீக்கெண்ட்ல இருந்தாங்க அதனால நான் பே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. இல்ல அந்த VM ஆன்ல தானே இருந்தது அந்த RDP சர்வர். ஓகே, ஸோ அதனால வந்து யூ கேனாட் கோ தட் வே. அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஷார்ப்பாலாம் நம்ம போய் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். பட் அகைன் இது வந்து irrespective ஆஃப் யுவர் யூசேஜ் அந்த 2 VMக்கு வந்து பர் அவர்லி காஸ்ட் வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. பட் அகைன் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த 2 VM 3 VM ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த 3 VMக்கான காஸ்ட் தான் பர் அவர் பே பண்றீங்க. மற்றபடி இவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது இல்ல. நீங்க வந்து நிறைய ஓவர் ஹெட், அவைலபிலிட்டி, உங்களுக்கு வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுறது. ஏன்னா நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க சப்போர்ட் டீம்லாம் வந்து ரிமோட் டெஸ்க்டாப் வந்து எனக்கு ஆப்ரேஷன்ஸ்லேயும் சொல்லுவாங்க, நீங்க செஷனை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒர்க் பண்ணணும், ஆக்டிவிட்டி பண்ணணும், லோடு சரியா ரொம்ப CPU யூட்டிலைசேஷன் அதிகமா இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வரும். என்னென்னமோ தேவையில்லாத டூல்ஸ்லாம் லோட் பண்ணுவாங்க, வல்னரபிலிட்டிஸ் வந்துடும். ஸோ அதை அப்கிரேட் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப். வேற இங்க வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து பாஸ்டியன் மந்த்லி பேட்சிங், அந்த OS வெர்ஷன் வந்து என்ன நடக்குது லேட்டஸ்டா வச்சிருப்பாங்க, அவங்க அப்கிரேட் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா, ரோலிங் அப்கிரேட்ல டவுன் டைமே இல்லாம. ஸோ இட் ஆல் இட்ஸ் அ பிக் பிளஸ் ஃபார் யூ. பட் இன்கேஸ் நீங்க வந்து டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் நீங்க ரெண்டுத்தையும் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு RDP சொல்யூஷனே சீப்பா இருக்குன்னா யூ கேன் சஜஸ்ட் தட் ஆல்சோ. ஐ மீன் இட்ஸ் அப் டு யூ. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொன்னு, இந்த பாஸ்டியன் வந்து நமக்கு செக்யூர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இதா இருக்கனால
நம்மளுடைய லாக்ஸ் எல்லாமே இதாகும். பட் பை ரைட் யாரோட இப்ப எனக்கு ஒரு பேம் சொல்யூஷன் மாதிரி எனக்கு ஒரு செஷன் ரெக்கார்டிங் மாதிரி அந்த ஒரு இது வந்து நான் ஒரு ஜம்ப் சர்வரை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜம்ப் சர்வர் மூலமா நான் வந்து ஒரு என்வரான்மெண்ட்டை கனெக்ட் பண்றேன். இப்ப என்னுடைய யூசர் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாருன்னு எனக்கு அதுல ரெக்கார்ட் ஆகணும். பை ரைட் வந்து இங்க வேற சொல்யூஷன்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனா என்னால பார்க்க முடியும். பட் பேஸ்டின் அது மாதிரி ஏதாவது இன்டிகிரேட் பண்ற மாதிரி ஏதாவது இப்போது இருக்கா? See, Bastion வந்து by default away you can definitely integrate with log analytics workspace. Okay, so இந்த இடத்துல வந்து எல்லாமே லாக் அனாலிட்டிக்ஸ் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டயக்னோஸ்டிக் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க வந்து யூ கேன் ஆட் இட் டு யுவர் சென்ட்ரல் ரெபாசிட்டரி. நீங்க ஈவன் வந்து ஒரு ரெப்போ கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்க வந்து எக்ஸ்டர்னல் ரெப்போ கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ பை டிஃபால்ட்டா எந்த லாகும் வந்து போயிட்டு அக்குமுலேட் ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க இதுல இருந்து செஷன்ஸோட லாக் ஆர் அந்த கனெக்ஷன் லாக்லாம் போயிட்டு நீங்க அதுல ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, யூ கேன் கீப் ஆடிங் மோர் அண்ட் மோர் இன்ஃபர்மேஷன். டயக்னோஸ்டிக் செட்டிங்ஸ் இன்னும் எனக்கு எஃபெக்டிவா டயக்னோசிஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டயக்னோஸ்டிக்ஸ் வேணும், எனக்கு எல்லா பாஸ்டியன்ல வர எல்லா லாக்ஸும் வேணுமா, யார் யார் லாகின் பண்றாங்க, ஆர் பாஸ்டியனோட ஆடிட் லாக் வேணுமா, இது எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களுடைய லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸா அனுப்பலாம். இல்ல நீங்க எக்ஸ்டர்னலா வெளியில ஒரு ஸ்ப்ளங்கோ இல்ல ஒரு பார்ட்னர் சொல்யூஷனோ இல்ல வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய சொல்யூஷனுக்கு வந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் என்ன வேணா பண்ணலாம். சி டெஃபினெட்லி ஸ்ட்ரீமிங் ஆஃப் லாக்ஸ் டு டிஃப்ரெண்ட் destination is supported irrespective of solution. இது வந்து பாஸ்டியனுக்கு மட்டும் இல்ல, any solution that you have in Azure you can integrate with either your native logging solution or external third party logging solution. ஓகேங்க. ஏன்னா எனக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு இதுல. நாங்களும் பாஸ்டியன் அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்றோம். எனக்கு லாக்ஸ் வந்து நாங்க ஜஸ்டிஃபை பண்ணோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாஸ்டியன் வச்சு நீங்க இது பண்றது வந்து லாக்ஸ் ஓகே, எனக்கு ஆனா செஷன் ரெக்கார்டிங் இது மூலமா ஏதோ பண்ண முடியுமா அப்படினாங்க. இந்த இருக்குல்ல எங்க பாருங்க, பை டிஃபால்ட்டாவே பாஸ்டியன் ஆடிட் லாக் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சோ பாஸ்டியன்ல வரையா யார் யார் லாகின் பண்றாங்க, ரெக்கார்டிங் கேக்குறாங்க, செஷன் ரெக்கார்டிங் கேக்குறாங்க. செஷன் ரெக்கார்டிங் அது நீங்க இப்ப கரண்டான சொல்யூஷன்ல எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து அதுக்கு வந்து இப்ப பியாண்ட் ட்ரஸ்ட், ஏன்னா சைபரார்க் போனோம், அது காஸ்ட் கூட இருக்கிறதுனால இப்ப பியாண்ட் ட்ரஸ்ட் அது மாதிரி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தேர்ட் பார்ட்டி மாதிரி ஒரு மாஸ்டர் சர்வர் கிரியேட் பண்ணி இந்த ஜம்ப் போஸ்ட் வந்து நாங்க அதுல ஆட் பண்ணி வச்சுட்டு சோ ரெக்கார்டிங் வந்து அந்த இதுல மூலமா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. ஓகே 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 தட் வே. செகண்ட் இது என்ன சொன்னீங்க, செகண்ட் சொல்யூஷன் என்ன சொன்னீங்க? சைபரார்க், இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பியாண்ட் ட்ரஸ்ட். பியாண்ட் ட்ரஸ்ட். ஓகே ஓகே பெர்ஃபெக்ட். ஓகே காட் இட். அது மூலமா பண்ணிருக்கோம். பட் நேட்டிவ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு பார்த்தோம். ஏன்னா காஸ்டிங் வந்து இப்ப 2 சிசி பண்ணனால கொஞ்சம் அது இதா இருக்கு. ஓகே ஓகே காட் இட். நானும் அதை யோசிச்சு பாக்குறேன். ஸோ சைபரார்க் சொல்யூஷன் பியாண்ட் ட்ரஸ்ட்டுக்கு ஈக்குவலண்டா அவங்க ஏதாவது கொடுக்குறாங்களான்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ இந்த செஷன் வந்து நமக்கு அன்வான்டா தெரியுது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் டெலிட் தட் செஷன். ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இந்த செஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் நமக்கு. இப்போ இதில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இட் வில் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே இங்கே பண்ண முடியும். ஓகே, யூ கேன் ஆல்சோ வாட்ச் அவுட் ஃபார் லாக்ஸ் ஆர் டயக்னோசிஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கலெக்ட் தோஸ் லாக்ஸ் இன் சென்ட்ரலைஸ் லொகேஷன். லாகிங் பற்றி லேட்டராக பார்ப்போம். பட் அகெயின் திஸ் இஸ் வாட் இட் இஸ். Okay, we are already beyond 8. Okay, so questions in the கேளுங்க. I'll be here for 2 more minutes. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து ஹார்லி சார்ஜஸ் இருக்கு. 2 நோடுக்கு வந்து உங்களுக்கு பில் வந்துட்டே இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் யூசிங் இட் கோ அண்ட் டெலிட் இட். ஏன்னா நம்ம இன்னைக்கு சண்டே இன்வெர்ட் அது நெக்ஸ்ட் வீக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப இட் இஸ் அன்வான்ட். அதே மாதிரி அந்த ப்ராட் விஎம்மும் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து 256 GB கொடுத்துட்டோம். So we can go and delete those also. Okay, it is always a good practice to delete. நீங்க ரெகுலரா டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் லாகின் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா you can leave it, the power off பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். or else it is just good to go and delete it. Okay, இந்த மாதிரி ஒண்ணா நான் செலக்ட் பண்ணி delete பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா you can go to all resources here. மொத்தமா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி delete கொடுத்தீங்கன்னா nothing will be left out. இப்படியும் பண்ணலாம். கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிடும். ஓகே, சோ thank you for joining. கேளுங்க. இந்த பாஸ்டியன் ஹோஸ்டட் சார்ஜஸ் எப்படி இருக்குங்க? லைக் how it will be get ஓகே ஓகே. நம்ம ஸ்டீலா வந்து பாருங்க அட்வான்ஸ்டா ஒரு parallel பார்த்துட்டு இருக்காரு. இங்க இதுல வந்து பாஸ்டியன் சார்ஜஸ் per hour தான். ஓகே, சோ கொடுத்துருக்காங்க பாருங்க 0.20 cents கொடுக்குறாங்க சைஸிங் ஏத்த மாதிரி.
ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரீஜன் ஆல்சோ. சவுத் இந்தியாவில் வந்து 82 rupees per hour for at least like basic யூஸ் பண்ணீங்கன்னா 15 rupees, standard select பண்ணிருந்தீங்க அப்படின்னா 23 rupees per hour. So it is irrespective of number of sessions, கரெக்ட்டுங்களா? இல்ல ஆமா ஆமா செஷன்ஸ் உள்ளுக்குள்ள பத்தி உங்களுக்கு மாறுமா? இல்ல உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் தான் கணக்கு. இப்போ ஈஸ்ட் யூஎஸ் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சீப்பா இருக்கும். ஸோ 82 rupees ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து இட் வில் டிஃபர் பேஸ்ட் ஆன் த ரீஜன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் போனீங்க அப்படின்னா 20 cents ஃபார் பேசிக், 30 cents ஃபார் ஸ்டாண்டர்ட். Okay. நீங்க அடிஷனலா ஆட் பண்ண இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண 15 cents ஆட் ஆகுது. இது வந்து டிஃபால்ட்டா 2 இன்ஸ்டன்ஸோட பிரைசிங். உங்களுக்கு எத்தனை அடிஷனல் ஆட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வருது. இன்கேஸ் நீங்க இந்த பாஸ்டியன் வழியா காப்பி பேஸ்ட் பண்றீங்க, கண்டென்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா பிரைசிங் வரும். ஓகே, அவுட் பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு. அது ஆனால் நிறைய பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் நடக்காது. பட் இன்கேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது தனி பிரைசிங். டேட்டா டிரான்ஸ்ஃபர் அவுட் இஸ் ஆல்வேஸ் a separate charge at the network level. Thank you, sir. No problem. Okay, I'll stop the recording. Thank you all.